சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களை சின்ன ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க சார். நாங்கள் ஈரோடு மாவட்டம் அரசலூர் பக்கத்தில் வடுகொட்டைங்கிற ஊரில் இந்த நோனி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம ஒரு 12 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஓகே. எப்படி இதில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? நம்ம வந்து இந்த சுகர்னால் பாதிக்கப்பட்டிருந்தோம் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து ஒரு இதில் போட்டிருந்தாங்க சுகருக்கு வந்து இந்த நோனி வந்து நிறையா நல்ல தீர்வாகுது அப்படின்னு. நம்ம அப்போ கன்னியாகுமரியிலேருந்து அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ஒரு 5-6 மரம் வச்சுருந்தாரு. அங்கேருந்து ஒரு லிட்டர் ஒரு 1000 ரூபாய்ன்னு சொல்லி வாங்கி நம்ம சாப்பிட்டோம். நம்ம சுகர் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. மருந்து மாத்திரை எடுத்து இருக்கிறதில்ல. மறுக்க பார்த்திங்கன்னா சரி நம்மளே நம்ம தோட்டத்தில் ஃப்ரீயாக இருந்தது. சரி நம்ம தோட்டத்துலேயே தென்னை இருந்தது, தென்னைக்கு ஊடுவீராக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடவு பண்ணிட்டோம். நடவு பண்ணி வெளியில் கொடுக்கறதுக்கு கம்மி ரேட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு லிட்டர் ஒரு 400 ரூபாய் அப்படின்னு ரேஞ்சில் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே சார். நீங்கள் இந்த விதை எங்கேருந்து சார் வாங்கிட்டு வந்தீங்க? நாங்கள் இது கன்னியாகுமரியிலேருந்து வாங்கினோம். ஓகே. இது நடைமுறை எப்படி சார்? இது நடைமுறையிலலாம் அந்த அளவெல்லாம் பார்க்குறதில்ல. தென்னந்தோப்பில் பார்த்தோன்னா எங்கே இடவெளி இருக்குது அங்கே போட்டுக்கிறோம். இப்போ மலங்காட்டில் வந்து மரம் வைக்கிறாங்க, அதெல்லாம் இடவெளியே விட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எங்கே சொட்டை இருக்குதோ அங்கே வச்சுட்டு ஒரு சும்மா ஒரு 1.5 அடி குழி பறித்து வச்சுட்டு தண்ணி மட்டும் விட்றோம். இதுக்கு ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ நாங்கள் பயன்படுத்துறதில்ல. தண்ணி மட்டும் விட்றோம். உரம் போட்டால் நல்லா விளைச்சல் வரும், மரம் பெருசாக. நாங்கள் வந்து ரசாயன உரம் வந்து எப்போ போடுறதில்ல. ஏன்னா அதுக்குண்டான மரத்துக்குண்டான சத்துக்களை வந்து இயற்கையிலேயே சூரிய ஒளியிலேயே காற்றுலேருந்து மட்டும் எடுத்துக்குது. அதனால் அப்படியே விட்டுறோம். சார் நடவுமுறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது நடவுமுறைங்கிறது வந்து ஒரு 1.5 அடி ஆழத்தில் பறித்து சும்மா ஒரு 1.5 அடி செடி வளர்த்தி அதில் குழி பறித்து விட்டுறோம், தண்ணி விட்றோம், ட்ரிப் போட்டு தண்ணி விட்றோம். இல்லை அப்படியே கூட விடலாம். மற்றபடிக்கு குறைஞ்சது நடைமுறைன்னா ஒரு 15 அடிக்கு ஒன்று வைக்கலாம்னு வச்சுக்கலாம். ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 200 செடி மாதிரி வைக்கலாம். இப்போ நீங்கள் எத்தனை ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க சார்? நாங்கள் ஒரு 10 ஏக்கரில் ஒரு 5 ஏக்கரா தென்னந்தோப்பில் ஊடு வீராக பண்ணிக்கிறோம். ஒரு 5 ஏக்கரா தனியாக பிளைனாக பண்ணிக்கிறோம். இது அடி உரம் என்ன கொடுக்குங்களா? நாங்கள் வந்து இந்த நம்ம தென்னை மரமே 50-60 வருஷமாச்சு. அதுக்கே இன்னும் ஒரு நாள் கூட ரசாயன உரம் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதில்ல. எதுக்கு ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதில்ல. நம்ம குப்பை வேணால் கொடுப்போம். மற்றபடிக்கு நாங்கள் உரமே பயன்படுத்துறதில்ல. 10 பைசா கூட நாங்கள் உரம் வாங்குறதில்ல. இது பூச்சி நோய் தாக்குதல் எப்படி சார்? இதில் பூச்சி அதிகமாக தாக்குறதில்ல. அது நல்லா இருக்குது, பூச்சி ஒன்றும் தாக்குறதில்ல. ஒரு மரத்துக்கு எவ்வளோ பலன் சார் கிடைக்கும் நமக்கு? இது மரத்தை பொறுத்து இருக்குது. இது வந்து நட்டால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னா நல்லா ஒரு ஈல்டுக்கு வருது. ஒரு 5 கிலோ கிடைக்கும், 10 கிலோக்கு வந்து மரம் பெருசாக கூடுதலாக பழங்கள் கிடைக்கும். இப்போ அந்த 5 ஏக்கரில் எவ்வளோ நடவு பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள்? 5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு 10 ஏக்கரில் சேர்ந்து ஒரு 1500 செடியாட்ட வரும். 1500. இது எவ்வளோ செலவு பண்ணீங்க சார் நீங்கள் அந்த காலத்தில்? இதில் செலவில் செடி மட்டும்தாங்க. செடி மட்டும் வாங்கி குழி பறிச்சு நட்டுறோம். ஓகே, அதுதான். இப்போ இதில் ஈல்டு எப்படி சார் வருது உங்களுக்கு? ஈல்டு ரெகுலராக அப்போது தென்னையில் இப்படி சீசனுக்கு வந்து காய் அதிகமாக வரும், சீசன் இல்லாதப்போ காய் கம்மியாக வரும். அதே மாதிரி ரெகுலராக காய் இருந்துகிட்டே இருக்குது. ஓகே. இந்த மரத்தோட லைஃப் எப்படி சார்? இது வந்து உங்களுக்கு தனி மரமாக வச்சோம்னா ஒரு 10-15 வருஷம் வரும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து தோப்பாக வைக்கிறதுனால ஒரு 7 வருஷம் 8 வருஷத்தில் அதனுடைய லைஃப் தான். அதுக்கு மேலே வந்து மரத்தில் அடியில் வந்து நிறைய மாதிரி விழுந்து அதே இறந்துடுது. மீண்டும் தேவைப்பட்டுன்னு மீண்டும் நம்ம வந்து செடி வைக்கணும். இது வேறு எதுவும் ஊடு வேற பண்ணலாம்? அதாவது செடி கூட பண்ணலாம். தென்னை மரத்தில் ஊடு வேற பண்ணலாம். தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு மரத்துக்கு மேலே இருக்குதுன்னு இல்லைங்க, அது ஊடு வேற பண்ணலாம். ஆனால் இது மார்க்கெட்டிங் பிரச்சனை. இப்போ தேங்காய், மாங்காய், கொய்யாக்காய் இதெல்லாம் வந்து எங்கே கொண்டாலும் ரோட்டில் போட்டால் கூட விற்றுடலாம். இது வந்து விற்க முடியாது. இப்போ வந்து ஒரு 8 மணிக்கு பறிச்சிங்கன்னா 2 மணிக்கால பழுத்து அதே சாராக வடிஞ்சிடும். அது ஒரு புளிச்ச வாசம் அடிக்கும்னு வச்சுக்கல. அதனால் யாரும் இதை வந்து பழமாக வாங்க மாட்டாங்க. பழம் வாங்கினாலும் ஒரு 4 மணி நேரத்தில் அதில் உங்களுக்கு வடிஞ்சிருதில்ல. அது பழமாக சாப்பிடக்கூடாது. என்னுடைய அனுபவத்தில் இது ஜூஸாக மட்டும்தான் குடிக்கணும். அது ப்ராசஸ் பண்ணி நம்ம ஜூஸ் கொடுக்குறோம், அது குடிக்கிறது நல்லது. பழம் டேஸ்ட் இருக்காது? பழம் டேஸ்ட் இருக்காது. இது வந்து ஒரு துவர்ப்பு, ஒரு புளிப்பு. புளிச்சது ஒரு 4 நாளைக்கு சாப்பாடு புளிச்சதுன்னா எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சுமல் வரும்னு வச்சுக்கல. சரி, இந்த 5 ஏக்கர் சொன்னீங்க, 10 ஏக்கர் சொன்னீங்க, அது எப்படி சார் நீங்கள் பராமரிக்கிறீங்க? நம்ம வந்து சொட்டு நீர் போட்டோம். சொட்டு நீர் மரத்துக்கு தண்ணி போகிறது. இடையில வந்து அந்த பூடெல்லாம் கொஞ்சம் பெருசாக வரல. அந்த பராமரிப்பு வந்து பெரிய நீள கத்தியை வச்சுருக்கிறோம். அந்த கத்தியில் வந்து வெட்டு விட்டுறோம். அது வந்து பரவாயில்ல, அங்கேயே அந்த பூடெல்லாம் விழுந்து அங்கேயே குப்பையாகிடுது. மற்றபடிக்கு நாங்கள் அந்த பராமரிப்பில் இயற்கையாக தானாக வந்துடுது. அப்படியே இது அறுவடை வரும்போது கையில் ஆள் வச்சு பறிக்கிறீங்களா, நீங்களே பறிக்கிறீங்களா சார்? நாங்களும் பறிப்போம், ஆள் வச்சும் பறிப்போம். தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பறிச்சுக்குவோம். சார், இந்த மரம் என்ன ஹைட் வரைக்கும் வளரும் சார்?
இது வந்து ஒரு சிறு மரம் வகையை சேர்ந்தது. 10லேருந்து 15 அடி வரைக்கும் உயரம் வளரும். அதுக்கு மேலே போகாது, அதுக்கு மேலே நின்று போயிடுது. அதுக்கு வரையிலேயே ஒரு 7-8 வருஷம் ஆயிடுது, ஒரு 15 அடி வர்றதுக்கு. அதுக்கு மேலே நின்றுது, அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இது மரத்தோட லைஃப் எப்படி சார்? மரத்தை வந்து என்னை பொறுத்தவரை ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு வரும். அதுக்கு மேலே அது செத்துறது. ஆமாம் ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? இறந்த மரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது மருந்து மரத்தை மறக்க அவனுங்களாம் தீ வச்சிடறது. அதெல்லாம் இல்லாட்டி ஹோட்டல் கிடக்கிறத வந்து கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துட்றா, கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதே பயிர் பண்ணலாமா இங்கே? பண்ணலாங்க. இது வந்து பயிர் பண்ணுறது பண்ணாத வந்து அவங்களுடைய திறமை பொறுத்து. இது வந்து மார்க்கெட்டிங் பிரச்சனை தான். அவனால் விற்க முடியும் அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா இது மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இல்லாட்டி வந்து நிறைய பேர் நீங்களே பார்த்துருக்கலாம், ஏகப்பட்ட பேர் இது பயிரிட்டுருப்பாங்க. மற்ற இந்த கொய்யாக்கா மாங்காய் எல்லாருமே வந்து வாங்கிக்குவாங்க, வேறு வியாபாரிகள் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து வியாபாரிகள் இல்லை. நம்மளாவே விவசாயம் நாம தான் பண்ணோன்னு, வியாபாரம் நாம தான் பண்ணணும். அந்த திறமை இருந்தால் பண்ணலாம். அப்போ இது மதிப்பு கூட்டி வைக்க முடியும் இந்த பழத்தை? ஆமாம், மதிப்பு கூட்டு மட்டும்தான் வைக்க முடியும். இது வந்து ஒரு உணவு. இப்போ இந்த பழம் இருக்குதுன்னா இது எல்லாத்துக்கும் வந்து உணவே மருந்துங்கிறாங்க. அது உணவே மருந்து. இது வந்து ஒத்த வரியில் சொன்னோம்னா மொத்த நோய்க்கு ஒத்த மருந்து. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் மட்டும் எடுத்து கொடுக்குது. தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் நீர்கள் கரைச்சி கழிவை வெளியேற்றிடுது. அப்போ உடல்நிலை சமச்சீராக வச்சுருக்குது. இது காலையில் ஒரு 15 மில்லி, நைட்டு ஒரு 15 மில்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாக சீரண சக்தி பண்ணிடுது. உடம்புல இருக்கிற கழிவுகள் பூரா வெளியேற்றிடுது. அப்போ வந்து இது சமச்சீராக வச்சுருக்குங்களே, மொத்த நோய்க்கு ஒத்த மருந்துன்னா அதுதான் காரணம். இது வந்து உணவுல தான் வருது. அந்த உணவு வந்து நம்ம சாப்பாடு தானே உணவு, அதே மருந்தை வருது. நம்ம தேவைக்கு அதிகமாக தேவையில்லாத சாப்பிட்டோம்னா அதே ஒரு நோயாக வந்துடுது. அந்த நோய் வரக்கூடிய தடுக்குது, பின்னாடி வரக்கூடிய நோய்களை வந்து தடுக்குது இது. இந்த நோனிங்கிறது வச்சுக்கல. இதில் வந்து வெண்ணுணா இருக்குது. இது நம்மளுக்கு வந்து வெண்ணுணா வெள்ளை. அப்புறம் மஞ்சள் நுணா இருக்குது. மஞ்சள் நுணா அதிகமாக நான் பார்த்ததில்லை. இது வெண்ணோனின்னு வச்சுக்கல. இந்த நுணாங்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, மலைகளில் இருக்குது. அது நெல்லிக்காய் சூடு இருக்குது. அதில் வந்து சாறு வராது, அது எடுத்து சாப்பிடல, புளிப்பாக இருக்குது. இதில் வந்து சாறு வரும். இதை வந்து நோனிங்கிறது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நோனி நுணா 2 ஒன்றுன்னு. நோனி வேறு, நுணா வேறு. அதாவது புளி வேறு, பூனை வேறுங்கிற மாதிரி. அது சின்னதாக இருக்குது நுணா, இது பெருசாக இருக்குது நோனி. இது வந்து நம்ம விவசாயம் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்லையே சுகர் வந்து நான் சொன்னேன்லங்க, சுகர் இருந்தது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. இதை காலையில் ஒரு 15 மில்லி, நைட்டு ஒரு 5 மில்லி நான் எடுத்துக்கிட்டதுனால சுகர் கண்ட்ரோலாக இருக்குது. இது வந்து சர்க்கரை, ரத்த அடைப்பு, உடல் பருமன், அஜீரண கோளாறு, மாதவிடாய் பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, இடுப்பு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி இல்லை. அப்புறம் இது வந்து இந்த சொரியாசிஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, அவங்களெலாம் சரியாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய உணவை எடுத்துக்கிட்டோம்னா இதை உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் குணமாகுது. நம்ம இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிராண்டு போட்டு விற்கிறோம், பிம்ரா இயற்கை நொடின்னு சொல்லி நம்ம ஒரு பிராண்டு போட்டு இது ஆர்கானிக் சென்டரு, மெடிக்கலு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெல்லாம் அனுப்புகிறோம். அப்புறம் கொரியர் மூலமாக வேணுங்கிறது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் யாரு கேட்டாலும் நம்ம அனுப்புகிறோம்னு வச்சுங்களேன். இது வந்து நல்லா இருக்குது. மொத்த நோய்க்கு ஒத்த மருந்துன்னா இதுதான், இந்த உணவு தான். இது வந்து உணவை பயன்படுது, அதனால் நல்லா இருக்குது சார். இது எல்லா மண்ணுக்கும் செட் ஆகுமா சார்? அதாவது இது களிமண், அந்த சாம்பல் மண்ணை தவிர ஆமாட்டுக்கு எல்லா மண்ணுக்கும் செட் ஆகுது. ஏன்னா தென்னை மரம் எங்கெங்கே வருதோ அங்கேயெல்லாம் இது வரும். ஓகே சார். தண்ணி நம்ம டைமிங் எதனா கொடுக்குமா? தண்ணி வாரம் ஒரு தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணுங்க. வாரம் ஒரு தண்ணி கொடுத்தாத்தே அந்த ஈல்டு வரும். இது வந்து மொத்தம் ஒரு 10 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக கம்மியில் ஒரு 25 ரூபா செலவு பண்ணியிருப்போம் நம்ம. இது வந்து நம்மளுடைய வருமானத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் யூடியூப் மூலமாக கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். யூடியூப்பில் கொடுக்கணும். நமக்கு வந்து இவ்வளோ குறிப்பிட்டாலும் மாதம் இவ்வளோ வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000, 40,000, 50,000 இந்த மாதிரி மாடு ஓட்டுன்னு வரும்னு வச்சுக்கலாம். ரேடியேஷன் மாறி வரும். ஆமாம். இது பழம் என்ன சைஸு நமக்கு கிடைக்கும்? பழம் சைஸு பார்த்திங்கன்னா இதுதான் சைஸு. இது 50 கிராம்லேருந்து ஒரு 200 கிராம் வரைக்கும் வருது. பழங்கள் மாறுபாடு, சைஸ், சின்ன சைஸு, பெரு சைஸு எல்லாமே வருங்க. சரி, நம்ம ஜூஸ் எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாமா சார்? பார்க்கலாங்க. இது வந்து பச்சைக்காய் வச்சுங்களேன். பச்சைக்காய் வந்து பச்சையாக இருக்குது, இதை பறிக்கக்கூடாது. இது மாதிரி வெள்ளை கலர் தான் பழுத்தது. மற்ற பழம்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்த சிவப்பு, மஞ்சள் இந்த மாதிரி வரும். இது வந்து பச்சையாக இருந்து இது வெள்ளையாக வருது. இந்த வெள்ளையாக இருந்தால் பழுத்து வச்சுக்கோ. இந்த மாதிரி நம்ம பறிச்சுக்கலாம்.
மாதிரி பழுத்து பழம் வச்சு வச்சுக்கிறாங்க சார். வெள்ளையாக இருக்கிறது ஃபுல்லாக பழுத்தது. அது பழத்தை கொண்டு வந்துட்டேங்க. மறு கழுவுன்னு வச்சுக்க தண்ணி ஊற்றி இதை கட் பண்ணலாம் போனோம் அப்படியே போட்டுலாங்களா? அப்படியே ஒரு 10 நாளைக்கு இருந்ததுன்னா அதே வந்துச்சு ஜூஸாக மாறிடும். சாம்பிளுக்காக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி மூடியை வந்து ஹோல்ஸ் பண்ணி. என்ன காரணம் அது ஹோல்ஸ் போட்டுருக்கீங்க? அப்புறம் சாறு வெளியே வரணும்ல. இப்போ இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து இந்த மாதிரி வச்சிடறோம். ஒரு 10 நாளைக்கு வச்சிடறோம். நம்ம டெமாக்காக நம்ம காமிக்கலாம். இதெல்லாம் அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். இந்த ட்ரமெல்லாம் 10 நாள் கழிச்சு சொன்னேங்க. நம்ம எடுத்துக்கணும்னா உள்ள சாறு இருக்குன்னு வச்சுக்கல இருக்கு பாருங்க. இது எத்தனை கிலோ இந்த சாறு பக்கெட் எடுத்துக்கணும்? 2 லிட்டர் வருங்க. 2 லிட்டர் வரும். ஏற்கனவே படிச்சுட்டான். ஒரு ட்ரம் போட்டோம்னா ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் வரும். இது ஆப்பிள் வாசம் அடிக்குது, வாசம் வருது. இது ஒரு ஸ்மெல் பாருங்க. பழமெல்லாம் வாசம் வரத்தான் செய்யும். அந்த பாலெல்லாம் காய வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரம் வச்சுக்கிறோம். இந்த ட்ரம்ல போட்டு தண்ணி ஊற்றிடுறோம். அப்புறம் இந்த பாத்திரம், இந்த பாத்திரத்தில் நோய் ஜூஸ் ஊற்றிடுறோம். இந்த தண்ணிக்கால நுழைஞ்சி ஸ்டுடியோ சார் நினச்சிக்கல. ஒரு லிட்டருக்கு ஒரு 30 மில்லி இஞ்சி சார். ஏற்கனவே இஞ்சி சார் நம்ம அரைச்சி வச்சுட்டோம். அது ஊற்றிடுறோம். இல்லை ஒரு 50 மில்லி தேன் ஒரு லிட்டருக்கு. இதில் ஒரு 60 டிகிரி வர வரைக்கும் நம்ம இது வந்து ஹீட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு 60 டிகிரிலேயே அது தீயை பூஞ்சானோட செத்துருது. அந்த மாதிரி நம்ம 60 டிகிரி வந்ததுன்னே நம்ம எடுத்துறோம்னு வச்சுக்கல. ஏன்னா மாட்டுக்காய் நம்ம இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ரசாயனம் நம்ம கலக்கிறதில்ல. இந்த ஒரு லிட்டருக்கு ஒரு 30 மில்லி இஞ்சி சேருமோ 50 மில்லி தேன் ஊற்றுறது ப்ரிசர்வேட்டிவ் மாறிடுது. இயற்கையான முறையில் வந்துடுது. இது வந்து நோனி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கெட்டு போகாது. ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மற்ற ஜூஸ் எல்லாம் போட்டிங்கன்னா காலையில் ஓட்டிங்கன்னா சாயந்தரம் குடிக்கும்போது பிடிச்சி போயிடும். இது 10 நாளைக்கு அப்படியே ட்ரம்லேயே கிடக்குது தேன் மாதிரி. அதனால் கெட்டு போக இருந்துச்சுன்னா அதனால் நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் நம்ம கலக்கிறதில்ல.
60 டிகிரி சூடு பண்ணிட்டு எடுத்துடுறோம். எடுத்துட்டு நம்ம ஏதாவது வடித்து இந்த மாதிரி பாட்டில், இது வந்து சன்லைட் பாட்டில், இந்த டானி கீழே வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாட்டில் வச்சுக்கிட்டா சூரிய ஒளி போகாது. இந்த மாதிரி நம்ம பாட்டில் அடைச்சி நம்ம வேணுங்கிறதுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த யூடியூப் மூலமாக கேட்குறவங்களுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம சப்ளை பண்ணுறோம். இது வந்து 1 லிட்டரு மொத்தமாக ஒரு 500 ரூபாய்னு கொடுக்குறோம். அவ்வளோ வந்து விம்மரா இயற்கை நோய் சொல்லி பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு 10 வருஷம் முடிஞ்சதுனால ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்குறோம். இது வந்து 1 லிட்டர் 500 ரூபா, 12 மாதத்துக்கு 6000 ரூபா வருது. அதே வந்து 4000 ரூபா இங்கே ஒட்டுக்கு கட்டிட்டாங்கன்னா மாதம் 1 லிட்டர். இப்போது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதினா 20ஆம் தேதி, 1ஆம் தேதினா 1ஆம் தேதி நம்ம அவங்க அட்ரஸுக்கு நம்ம அனுப்பிச்சுட்றோம். நமக்கு வேணுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணால் கூட அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம். நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா 85 26 91 45 57 அப்படிங்கிற நம்பருக்கு போனாங்கன்னா இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு, ஜிபே நம்பரு. வாட்ஸ்அப்பில் அட்ரஸு போட்டுவிட்டு ஜிபே ஒரு 500 ரூபா பண்ணிவிட்டாங்கன்னா நம்ம கொரியர் மூலமாக அங்கே சப்ளை பண்ணிடுறோம். இந்த விம்மர இயற்கை நோனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, இப்போ சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சுகர் வந்தால் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்க. நீங்கள் மருந்து மாத்திரையோட கூட இதை எடுத்துக்கலாம், கூடுதலாக கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு உடம்பு பொறுத்து இருக்குதுங்க. இல்லாட்டி இது நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக சுகருக்கு டானிக்கு எடுத்துக்கிறது இல்லை. வேறு மருந்து மாத்திரையோ மற்ற எடுத்துக்கல. இது மட்டும்தான் காலையில் ஒரு 15 மணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். காலையில் 15 மணி, நைட்டு ஒரு 15 மணி. இப்போ என்னுடைய உடம்பு வந்து கண்ட்ரோலாக இருக்குது. நான் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 74 கிலோ இருந்தேன். அப்போ வந்து டாக்டர் என்னன்னு சொன்னார், மனுஷன் எப்பவுமே பணமாறு மாதிரி நேராக வளரணும், முருகமாறு மாதிரி அள்ளியில் வளரக்கூடாது, அப்புறம் ஒடிஞ்சு விழுந்துருந்தாரு. அப்போ நம்ம இந்த நோனி எடுத்துட்டோம்னால இப்போ வந்து 58 கிலோ, இந்த ஒரு 12 வருஷமாக 57 58 கிலோ வந்து உடல்நிலை வந்து ரொம்ப சமச்சீராக இருக்குது. அதாவது இப்போ நிறைய பேர் பருமனால் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்ட போது உடம்பு அதே வடிஞ்சிரு. நம்மகிட்ட வாங்க எல்லாமே சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க 10 கிலோ குறைஞ்சிருச்சு, 5 கிலோ குறைஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கங்க. இது வேணுங்கிறவங்க நம்ம யூடியூப்பில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குற நம்பரு, அந்த நம்பரை பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான உங்களுக்கு வந்து நோனி ஜூஸு கொரியர் மூலமாக அனுப்பிச்சி விட்றேன். இருந்தாலும் ஒரு ட்ரிப்பு சொல்லிடுறேன். எங்களுடைய நம்பரை வந்து 85 26 91 45 57 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற விளக்கத்தை நிறையவே சொல்கிறேன். ஸோ நீங்களே இதை கன்னியாகுமரி 1000 ரூபா கொடுத்து வாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் 500 ரூபா கொடுக்குறீங்க, என்ன காரணம் சார்? அவங்க வந்து ஒரு 4-5 மரம் வச்சுருக்கிறாங்க. நம்ம 10 ஏக்கரில் இருக்கிற நம்ம வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். உங்களுக்கு 400 ரூபா கொடுத்து 400 ரூபா 500 ரூபா கொடுத்தாலும் நமக்கு போதுமானது. அவர் வந்து கம்மியாக வச்சுருக்கிறனால அவர் அதிகமாக கொடுத்தாரு செடிகள். நம்மளும் அதிகமாக போட்டுமே. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10 ஏக்கரா போட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சு காணாமல். ஆமாம், இது விற்பனை பிரச்சனை வச்சுக்கலாம். மார்க்கெட்டிங் பண்ணலாம். மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேட் கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே விளம்பரப்படுத்தாங்க. விளம்பரத்துக்கு லட்சமாக செலவாகுது. நம்ம லட்சமாக செலவு பண்ணுறல. நிறைய கம்பெனிக்கார நிறைய ரேட்டு விற்கிறாங்க. 1 லிட்டரு 2000 ரூபா விற்கிறாங்க, 3000 ரூபா விற்கிறாங்க, 1500 ரூபா விற்கிறாங்க, 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க பிராண்டை பொறுத்து விற்கிறாங்க. நம்ம விவசாயம் பண்ணுறோம். நம்ம விவசாயத்தில் வரக்கூடிய வருமானம் இதில் வந்தால் போதும். கரும்பு, மஞ்சள் எல்லாம் போடுறாங்க. அதுக்கு என்ன வருமானம் வருதோ அதெல்லாம் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம வந்து நோனி விவசாயம் பண்ணுறோம். அதுக்கு வந்து இது வந்து இந்த நமக்கு விவசாயத்துக்கு உண்டான வருமானம் நமக்கு வந்து போதும்னு சொல்லி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ எல்லாரும் வாங்கணும் இல்லைங்க. இப்போ 2000 ரூபா போட்டு ஒருத்தர் வாங்குறாருன்னா 1 மாதம் வாங்கினா 2 மாதம் வாங்குவார். அதுக்கு மேலே வாங்க மாட்டாப்ல. சரி வேண்டான்னு நம்ம ஒரு 500 ரூபாய் ரேட்டுக்கு அதோட 4 படம் கம்மியாக கொடுக்குறோம். நான் கம்மியாக கொடுக்குறப்போ நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 100 பேர் வாங்கினாங்கன்னா அதில் 80 பேர் வந்து நமக்கு தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது ரேட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 500 ரூபாய்ங்கிறது வந்து டெய்லி டீ காஃபி சாப்பிட்ற மாதிரியே. இப்போ காலையில் ஒரு 15 மணி, நைட்டு ஒரு 5 மணி ஒவ்வொரு மனிதனும் எடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலே போக வேண்டியதில்லை. அந்தளவுக்கு சத்துக்கள் எதிர்க்குது நம்ம வந்து கண்ட்ரோலாக இருந்தோம்னா. அதனால் ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ரொம்ப சத்துள்ள, இப்போ ஆப்பிள் ஆரஞ்சோட ஒரு பல மடங்கு சத்துள்ளது வந்து இந்த நோனி பழம். இந்த ஜூஸ் சாப்பிட்டாங்கன்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. இது வந்து 5 வயசுக்கு மேற்பட்டவங்க யார் வேணாலும் சாப்பிட்லான்னு வச்சுக்கலாம். இது வந்து பத்தியமோ பக்க விலைகளோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் கற்றுக்கலாம். என்ன குடிக்கிறது கொஞ்சம் சுமலாக இருக்குது, கொஞ்சம் குளிச்ச தண்ணி வாசமாக கிடைக்கி
ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா உடல்நிலை சமச்சீராக இருக்குது. அதான் பாருங்களேன், இப்போ அப்துல் கலாம்லாம் இதை பற்றி நிறையா பேசிக்கிறாரு, நிறைய வீடியோலாம் வெளியிட்டிருக்கிறாரு. அவருக்கு ஒரு விஞ்ஞானிக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு இல்லைங்க. ஆனால் நமக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது எடுத்துக்கிட்டாலும் நல்லா இருக்கு. மற்ற பழங்களை விட இதில் வந்து சத்துக்கள் பல மடங்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலேன்.